நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கடலூர் மாநகராட்சியில் முறையாக ஊதியம் வழங்காததை கண்டித்து மாநகராட்சி நுழைவு வாயில் முன்பு தூய்மை பணியாளர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது. இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சம்பளத்தை ஒழுங்கான முறையில் தரல. 3 மாசம் 2 மாசம் தான் 3 மாசம் 4 மாசம் தான் தராங்க. சம்பளத்தை கேட்கறதுக்கு எங்களுக்கு மரியாதை கிடையாது. சம்பளம் கேட்டா அந்த நாய்ங்க சம்பளம் கேட்டு வெளியே துரத்துன்றாங்க. அவர் சம்பளம் கேட்கற நாய் வெளியே துரத்து வேற ஆளு கொண்டு வந்து வச்சுக்கலாம். அந்த நாய் வேலைக்கு தேவையில்லைன்னு பேசுறாங்க. ஐயா, எங்களுக்கு மரியாதை கிடையாது. ஒண்ணு எல்லா வேலையும் நாங்க தான் செய்யறோம். சாக்கடை அள்ளி வச்சா நாங்க தான் வர்றோம். நாய் செத்தோ பூனை செத்தோ எல்லாமே நாங்க தான் எடுக்கிறோம். ஒரு வண்டி ரிப்பேர் ஆனா கூட எங்களுக்கு தரமாட்டேன்றாங்க. ஐயா, ஒரு வண்டி ரிப்பேர், ஒரு தொடப்பமோ, ஒரு தட்டி கழியோ, ஒரு சட்டை யூனிஃபார்மோ, ஒரு கை குளோஸ் கூட கிடையாது எங்களுக்கு. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். எத்தனை மாதங்கள் இல்லைன்னா எத்தனை நாட்களுக்கு அவர்கள் ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கிறது? இது குறித்து மாநகராட்சி தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? அது தொடர்பான விவரங்கள். கௌதமி, கடலூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 45 வார்டுகள் இருக்கு. இதுல தூய்மை பணியாளராக கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர் பணியாற்றிட்டு வராங்க. இவங்க சென்னையில இருந்து ஒரு தனியார் நிறுவனத்தின் கீழே இவங்க அந்த பணிகளை புரிந்து வராங்க. கடந்த 3 மாதங்களா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சரிவர சம்பளம் வழங்கல, பிஎஃப் வழங்கல. அவர்களுக்கு அடிப்படை தேவையான கிளவுஸ், துப்புரவு பணி மேற்கொள்வதற்கான உபகரணங்கள் எதுவும் தராதனால இவங்க ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 240 ரூபாய் சம்பளம் வழங்கணும். அதை அவங்க முறையா வழங்காததால பல கட்ட போராட்டங்களை இவங்க நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நிர்வாகத்திடம் போய் கேட்டோம்னா எங்களுக்கும் இந்த தூய்மை பணிக்கு சம்பந்தம் இல்லை, இது தனியார் ஒப்பந்த தொழிலாளர் நிறுவனத்துக்கிட்ட இதை ஒப்படைச்சிட்டோம், அதனால நீங்க அவங்களதான் கேட்கணும்னு சொல்லும்போது இவங்க துப்புரவு பணியாளர் அவங்க கிட்ட கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேலை செய்யறதுக்கே லாய்க்கு இல்லாதவங்க அப்படின்னு தகாத வார்த்தைகளால் அவங்களை திட்டுவதாகவும், எங்களை தொடர்ந்து அவங்க புண்படுத்தும் வகையில பேசுறதுனால இந்த போராட்டத்தை நாங்க கையில் எடுத்திருக்கோம். இதுவரை நாங்க பல முறை போராட்டம் எடுத்தாலும் மாவட்ட நிர்வாகமோ இல்ல மாநகராட்சி நிர்வாகமோ தகுந்த நடவடிக்கை எடுக்கல. உடனடியா எங்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கும் அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் என்று சொல்லி இந்த கோரிக்கை வலியுறுத்தி அந்த போராட்டம் பண்றோம். தொடர்ந்து இதுபோல் எங்களுக்கு சரிவர பணம் வழங்காம இருந்தால் எங்களோட போராட்டம் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க. கௌதம், தற்போது விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.